வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடரை பார்க்கலாம். அண்ணாமலை வந்து எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து எல்லாருக்கிட்டமே சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ முத்து அப்போ அதிகமாக நான் கொண்டு போய் உங்களை விட்றேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறார். அப்போ அண்ணாமலை இல்லை ஒன்றும் வேணாண்டா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பஸ்ஸை ஏறி பிடிச்சி ஊருக்கு போகிறாங்க. போன உடனே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மான்னு கூப்பிட்டு வெளிலேருந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ யார் இது பையன் சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி வெளில போய் பார்க்கும்போது அண்ணாமலை வந்துட்டு இருக்காங்க. வாயா என்னையா எதுவுமே சொல்லாமல் வந்திருக்கேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா எனக்கு லைட்டாக அவங்க பார்க்கணும்னு தோணுச்சு அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் தான் வந்துட்டேனே விடுங்க நான் ஒரு நாள் இருந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா முத்து வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இல்லைம்மா நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீ உட்காந்து ரெஸ்டடு நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமா அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தடங்களாக இருக்குது. இவன் சும்மா வரமாட்டான் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கான் அவனை பார்க்க முடியாது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி அண்ணாமலைக்கு சாப்பிட்றதுலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே கேட்க வேணாம் இவன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி அண்ணாமலைக்கு சாப்பிட வச்சு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறாரு. எடுத்த உடனே சாயங்காலம் ஆகுது. அப்போவும் அண்ணாமலை ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ பாட்டி கேட்குறாங்க என்னையா என்ன ஆச்சு உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அடுத்த நாளும் போது அப்போவும் அண்ணாமலை மேலே எந்த மாற்றமும் இல்லை. அப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க அண்ணாமலை என்ன ஆச்சு என்ன பிரச்சனை சொல்லு கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதனால உன் மனசு ரொம்ப வருந்தி போயிருக்கு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில் நடந்து போச்சு மனஜோரை குடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொண்டு போய் விட்டாங்க அவனை அப்படி சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே பாட்டிக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா சொல்லிட்டு இருக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அது இல்லாமல் நீ மறக்க வேறு பார்த்துருக்கே நீ அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை என்னம்மா பண்ணுறது உனக்கே வயசாயிருச்சு இப்போ வந்து நான் பேசி உன்னை கஷ்டப்படுத்தணுமான்னு சொல்லி தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாட்டி சரி நடந்த விஷயத்தில் இருக்கட்டும் நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான்மா சொன்னேனே எனக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் இங்கே வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க சரிடா நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைலாம் முடிஞ்சு போயிடுமா என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இல்லைம்மா அது எப்படிமா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் என்ன எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க வா 2 பேரும் கிளம்பி ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து அண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே எல்லாருமே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சரி உன் பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாங்க அது வந்து ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு போயிருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அவள் வீட்டில் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கா வர சொல்ல அவளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க பாட்டி நான்லாம் கூப்பிட்டு பார்த்தாச்சு பாட்டி நான்லாம் வரமாட்டேன் எனக்கு இங்கே தான் நிம்மதியாக இருக்குது நான் கூட இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ கூட்டு பார்த்துறேன் பாட்டி வரலாம் வர மாதிரி தெரியல முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாட்டி சொல்கிறாங்க அண்ணாமலை அவளுக்கு ஃபோன் போடு ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அண்ணாமலை ஸ்பீக்கரில் போட்டு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் என்னங்காச்சு இப்போ நான் புது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி விஜயா வந்து ஃபோன் எடுத்தோன்னு விட்டுறாங்க. அப்போ பாட்டி விஜயா அங்கே போய் என்ன உட்காந்துருக்க சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான்லாம் வரமாட்டேன் இங்கே பாருங்கள் நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சரியான டென்ஷன் ஆகும் அது இல்லாமல் நான் இப்போ வந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் அவளையும் கூப்பிடுவீங்க அவளை வந்து எனக்கு இருக்கிற கோபத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ பாட்டி இங்கே பாரு விஜயா சீக்கிரம் மரியாதையாக வந்து வீட்டில் வந்து சேரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி பாட்டி சொன்ன விஷயத்துக்காக விஜயாவும் கிளம்பி வராங்க வீட்டுக்கு. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினியும் ஃபோன் பண்ணி மனோஜ்கிட்ட ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி மனோஜ் இந்த மாதிரி பாட்டி வந்திருக்காங்க பாட்டி வந்து நான் அர்ஜென்ட்டாக வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மனோஜ் ரோஹினி வந்து ஃபஸ்ட்டு தவறுக்கிறாங்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சரி பாட்டி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி ரோஹினின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளம்பியும் வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சரியாக போச்சு இப்போ நான் அவளை வர சொல்லியிருக்கேன் பேசிட்டு முடிச்சிடலாம் அந்த பேச்சை இல்லை சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரோஹினியும் வராங்க. வந்த உடனே விஜயாவுக்கு கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல இவ எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. விஜயா அடிக்க போகிறாங்க. அப்போ பாட்டி விஜயா
இப்போ முன்னாடி சொன்னனா இல்லையா, சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லி ஸோ பாட்டி வந்து மிரட்டுறாங்க விஜயாவை. சரின்னு சொல்லி ஸோ விஜயாவும் சைலண்டாகிடுறாங்க. அப்போது பாட்டி வந்து சரி நீ சொன்ன விஷயத்தெல்லாம் ஓகே தான், இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் மறைச்சி வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி ஸோ பாட்டி வந்து கேட்குறாங்க. அப்போது ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை பாட்டி, அதுதான் உண்மை, வேறு எதுவுமே நான் எதுவும் மறைக்கல பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸோ பாட்டி வந்து போகிறாங்க. போயிட்டு ஸோ கற்பூரத்தை ஏற்றிட்டு வராங்க. வந்த உடனே சாமிக்கு படைச்சிருக்கேன், ஸோ நீ இதில் தொட்டு சத்தியம் பண்ணி நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல, இதுக்கு மேலே நான் எந்த விஷயத்தையும் எந்த பொய்யும் நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ அடித்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸோ ரோஹினிகிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னா ரோஹினிக்கு ஒரே ஷாக்கு, எப்போ சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அண்ணாமலைக்கு ஒரு டவுட்டு, என்ன ரோஹினி திருப்பி ஏதோ மறைச்சு வச்சிருக்க போலியே, நீ சைலண்டாக இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு சொல்கிறாரு. அப்போது ரோஹினி இல்லை இல்லை அங்கிள் நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியமும் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.